ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி ஒன்லைனர் டாப்பிக்கில் வந்து 9th ஸ்டாண்டர்டோட 3rd லெசனான மனித உரிமைகள் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது வந்து நம்மளுடைய குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். இது ரொம்ப முக்கியமான படம். இதுலேருந்து நிறைய கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையை யார் வந்து உறுதி செய்தாங்க, அதாவது அந்த அறிக்கையை வெளியிட்டு அதன் மூலமா மனித உரிமைகளை உறுதி செய்தது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா UDHR அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. UDHRனா த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த பேரறிக்கை. இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, மனித உரிமைகள் பத்தி உறுதி செஞ்சாங்க. 1893 ஜூன் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிடோரியா அப்படிங்கிற இடத்துல இருந்து ரயில் பயணத்தை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்திருப்பாரு. ஸோ ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து முறையாக டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்சிருப்பாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் ஓடும் ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இன பாகுபாடு, இன ஒதுக்கல் காரணமாக அவரை வந்து மகாத்மா காந்தியை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இந்த இன ஒதுக்கல் போராட்டத்தில் உருவானது தான் காந்தியடிகளோட இந்த சத்தியாகிரக போராட்டம். சத்தியாகிரகம்ங்கிறது அமைதி வழி போராட்டம். ஸோ இதை ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த தென்னாப்பிரிக்காவோட இன ஒதுக்கல் போராட்டத்தினால தான் அப்படிங்கிறது. ஸோ இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் நடந்திருக்கும், 1893 ஜூன் 7 பிரிடோரியா அப்படிங்கிற இடத்திற்காக பயணம் செஞ்சவரை பீட்டர் மரிட்ஸ்பர்க்ங்கிற இடத்துல தள்ளி விட்டுருப்பாங்க. அடுத்து ஐநா சபை என்ன சொல்றாங்க அந்த மனித உரிமைகள் பத்தி அப்படின்னா, இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருமே மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு காணக்கூடாது. எல்லாருமே பிறந்தவங்க தான், அவங்களுக்கான உரிமை வந்து பிறப்பால் அவங்களுக்கான கிடைக்க வேண்டிய உரிமைகள்ங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐநா சபை கூறியது. ஐநா சபை வந்து எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சுன்னா 1945 அக்டோபர் 24 தொடங்கப்பட்டுச்சு. அதனால தான் வந்து அக்டோபர் 24 வந்து ஐநா சபை தினம்னு சொல்லுவாங்க. பின்னாடி வரும், அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, 1945 அக்டோபர் 24. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இந்த ஐநா சபை தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, UDHR அப்படிங்கிற அறிக்கையை, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பேரறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 1948 டிசம்பர் 10ஆம் தேதி பாரிஸ்ல வந்து ஐநாவோட பொது சபையோட தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அதாவது பொது சபை தீர்மானம் 217A. இதன் கீழே UDHRங்கிற அறிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டது பாரிஸ்ல நடந்த கூட்டத்துல 1948 டிசம்பர் 10. இந்த மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பேரறிக்கையில எத்தனை ஆர்டிக்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 ஆர்டிகிள்ஸ் இருக்கு, 30 உறுப்புகள் இருக்கு. சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் 2ஆம் உலகப் போருக்கு பின் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நிறைய மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, மனித உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அடுத்து குடிமை உரிமைகள், அரசியல் உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமைனா என்னென்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன். குடிமை உரிமைகள்னா ஒவ்வொரு மனிதனுமே இன, தேசிய, நிற, பால், வயது, சமயம் இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அரசோட சட்டத்தால தரப்படக்கூடிய உரிமை தான் குடிமை உரிமை. கவர்மெண்ட் வந்து மக்களாகிய எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய சமமான உரிமை தான் குடிமை உரிமை. அரசியல் உரிமைங்கிறது ஒரு அரசாங்கத்தை அமைச்சு ஒரு நிர்வாகம் செய்யறதுக்கான உரிமைகள். சமத்துவ உரிமைங்கிறது சட்டத்தின் முன்னாடி அனைவருமே சமம் அப்படிங்கிறதா சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை பார்த்தீங்கன்னா 6 வகையான சுதந்திர உரிமை இருக்கு. பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கக்கூடிய உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை. இந்த 6 உரிமையுமே சுதந்திர உரிமையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா 14 வயசுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்களை வந்து
எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடுத்தக்கூடாது. எந்த தொழிலுமே ஈடுபடுத்தக்கூடாது. அது அபாயகரமான தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த கைத்தொழிலாக இருந்தாலும் எதுலையுமே ஈடுபடுத்தக்கூடாது. அப்படி ஈடுபடுத்துவது குற்றம் அப்படிங்கிறது தான் இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொல்லுது. ஓகேவா? அடுத்து நீதி பேராணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். ஸோ இதுக்கு நமக்கு உரிமை உண்டு. நமக்கான அடிப்படை உரிமைகள் யாராவது ஒருத்தர் மறக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல நம்மளால கேஸ் போட முடியும். அது நம்மளுடைய சட்டத்துல இருக்கு. ஸோ நீதிமன்றம் அவரது உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடும். இதுக்கு பேரு தான் நீதி பேராண்மை. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆரம்பிக்கும் போது அடிப்படை கடமைகள் நம்மளோடதுல கிடையாது. அடிப்படை கடமைகள் சட்ட திருத்தத்தின் மூலமா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல, கடமைகள் கிடையாது. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. ஸோ இது இணைக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் படிதான் இந்த 11 அடிப்படை கடமைகளையும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணாங்க. அடுத்து மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே NHRC அப்படிங்கிறது, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1993 அக்டோபர் 12. ஓகேவா? நீதித்துறையை சேர்ந்த 3 மற்ற துறையை சேர்ந்த 4 சேர்ந்துதான் இந்த NHRCக்கு பொறுப்பா இருப்பாங்க. இது ஒரு தன்னாட்சி அமைப்பா செயல்படும். அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வேலைகள் என்னென்ன பார்த்தோம்னா, மனித உரிமைகள் மீறல் மீது விசாரணை நடத்துவது, அதுதான் மெயினான வேலை இவங்களுக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் SHRC, ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கும். இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சட்டத்தில் கொண்டு வர்றாங்கன்னா, பிரிவு 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கணும்னு சொல்லி உருவாக்குனாங்க. அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் எங்க இருக்கு? நம்ம மாநிலத்துல பார்த்தோம்னா சென்னையில இருக்கு. இந்த SHRCயோட வேலை என்ன பார்த்தோம்னா, மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதுல இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிறதா இந்த SHRCயோட வேலை. இந்த ஆணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இருக்கு. ஸோ SHRC ஆணையத்துக்கும் எந்த நீதிமன்றத்திற்கும் இணையான அதிகாரம் உண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா உரிமையியல் நீதிமன்றம். ஐநா சபை 18 வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுத்துட்டாங்க. 18 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே குழந்தைகள்னு சொன்னாங்க. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்துல பிரிவு 25 காணப்படுது. ஸோ 25 அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மனித உரிமைகள் அறிக்கை, அதுல சட்டங்கள் இருக்குன்னு பார்த்தோலே அதுல பிரிவு 25 என்ன சொல்றாங்கன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா 1989 நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் 1989 நவம்பர் 20 கொண்டு வராங்க. ஸோ அதன்படி என்னென்ன மாதிரியான உரிமைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கான உரிமை, ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல குழந்தைகள் வாழணும். குடும்ப சூழலுக்கான உரிமை, ஸோ குடும்பத்திலையுமே அவங்க வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். கல்வி கொடுக்கணும், கல்விக்கான உரிமை. சமூக பாதுகாப்பு, சமுதாய பாதுகாப்பு கொடுக்கணும். பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை கொடுக்கணும். விற்பது மற்றும் கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது எல்லாமே குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து அரசியலமைப்போட பிரிவு 21A இதுல என்ன சொல்றாங்கன்னா, 6 இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நமக்கு இலவசமா, அதே சமயம் கட்டாய கல்வி, கண்டிப்பா 14 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத 21A. ஸோ 21A மறந்துடாதீங்க. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி வழங்கக்கூடியதை குறிக்கக்கூடிய சட்டம். இது பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டுல இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. கல்வி உரிமை சட்டம்ங்கிறது எந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2009.
2006ல குழந்தை திருமண தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2006ல குழந்தை திருமண தடை சட்டம். அதுக்கப்புறம் ஆண்களோட திருமண வயது 21ஆவும் பெண் திருமண வயது 18ஆவும் அறிவிச்சிருக்காங்க. குறைபாடுகள் உடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்றன அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்றாங்க. 3.4% வந்து அவங்க வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, முஸ்லிம்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு நம்ம தமிழக அரசு வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்கு. ஆதி திராவிடர் பிரிவில் இடம்பெற்றுள்ள அருந்ததியர் வகுப்பினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு ஒதுக்கீடும் வழங்கியிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% இடஒதுக்கீடும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொடுத்தது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருநங்கையரை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோருங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம். இது 2005ல இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அதுல நமக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமா ஒரு சாதாரண குடிமகன் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய அந்த குடிமகன் கேட்கக்கூடிய தகவலை அந்த கவர்மெண்ட் செக்டார் வந்து 30 நாளைக்குள்ள வழங்கணும்னு சொல்லி இந்த உரிமை சட்டம் சொல்லுது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும்னா 30 டேஸ், ஒரு மாசம் 30 டேஸ்க்குள்ள கொடுக்கணும். தகவல் பெறும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா அருணா ராயு, நிக்கில் தே. ஸோ நிக்கில் தே அவர்களும் அருணா ராய் இவங்க 2 பேரும் தான் தகவல் பெறும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை, இந்த துறையில இருக்கக்கூடியது வந்து எல்லை பாதுகாப்பு படை BSF, அப்புறம் மத்திய சேம காவல் படை CRPF, உளவுத்துறை பணியகம் IB, இவங்க எல்லாருமே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்க முடியாது. யாரு? BSF, CRPF அண்ட் IB இந்த துறையில இருந்து நமக்கான இன்ஃபர்மேஷனை கேட்கக்கூடாது. அதை வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறதுன்னு சொன்னவர் ஜான் எஃப் கென்னடி. அடுத்து பிரிவு 39B வந்து என்ன சொல்றாங்கன்னா இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. ஆர்டிகிள் 39B என்ன சொல்றாங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரே மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து முக்கியமானது மனித உரிமைகள் நாள். இது ஒவ்வொரு வருஷமும் எந்த நாள் கடைபிடிக்கப்படுதுன்னா டிசம்பர் 10. டிசம்பர் 10 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 10 மனித உரிமைகள் நாள். அடுத்து ஐநா சபை நாள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அக்டோபர் 24 தான் ஐநா சபை வந்து உருவாக்குனாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதனால அக்டோபர் 24 வந்து ஐநா சபை நாள். அடுத்து இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை. இன ஒதுக்கல் கொள்கை நடந்துச்சு, நம்ம காந்தியடிகளுக்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இது வந்து தென்னாப்பிரிக்கால நிறைய இடங்கள்ல இந்த இன பாகுபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுக்காக போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். இது தொடர்ச்சியா போராடி அதுக்காக சிறையெல்லாம் போய் அவர் என்ன பண்ணார், இந்த இன ஒதுக்கலை கடைசியா முடிவுக்கு கொண்டு வந்தாரு. உள்நாட்டிலும் உலக நாடுகளிலிருந்து அவரது போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிய போது இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சுறுத்தலினால் தென்னாப்பிரிக்கா தலைவர் FWT கிளார்க் 1990 அவரை விடுதலை செஞ்சிருப்பாரு. ஓகேவா. இந்த போர் வந்து ரொம்ப தீவிரம் அடையுது அப்படிங்கிறத வச்சு இவரை வந்து விடுதலை செஞ்சிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டி கிளார்க் அவர்கள். அப்புறம் மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. 1994 பல்லின பொது தேர்தல் நடைபெற்ற போது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டோட தலைவராகவும் உருவானார். மண்டேலா வந்து நாட்டின் தலைவராக உருவானது 1994.
அடுத்து நம்ம அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. அடிப்படை கடமைகள் 14. 11 6 11 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்தளவு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை. இது எல்லாமே அடிப்படை உரிமைகள். அடுத்து நீதி பேராண்மை அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. விரிட் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யவோ இல்லைன்னா அதை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேற சட்ட அமைப்பினால் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு தான் நீதி பேராணை. அடுத்து அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி பிரித்திகா யாஷினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார். அவருடைய அடிப்படை உரிமைகள் அவருக்கு மறுக்கப்பட்ட போது அவர் என்ன பண்ணாங்க, திருநங்கை இவங்க நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றாங்க. அடுத்து அடிப்படை கடமைகள்னு பார்த்தோம் இல்லையா. இது 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இது இல்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இதை இணைக்கிறாங்க. இதுல 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. அது என்னென்னங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிக்கணும். அதே மாதிரி சட்ட நிறுவனங்கள், லட்சியம், தேசிய கொடி, தேசிய கீதம் இது எல்லாத்தையுமே மதிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். 2வது விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரும் மனதில் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். 6வது நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி காடு, ஏரி, ஆறு, விலங்குகள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அந்த உயிரினங்கள் மீது கருணை காட்டணும். அரசியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு, சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, பாதுகாக்கணும். தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வழிவகை செய்திட வேண்டும். இந்த 11 தான் நமக்கான அடிப்படை கடமைகள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2007. அதாவது என்னன்னா, அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த சட்டம். அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகேவா, இலவச தொடக்க கல்வி பயிலணும் அப்படிங்கிறதான் இதோட மோட்டிவ்ஸ். இது 2009 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மலாலா நோபல் பரிசு பெற்றவங்க, இவங்களை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பெண் குழந்தைகள் கல்வி கற்கணும், அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்தவங்க தான் மலாலா. 2012 அக்டோபரில் அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னா, பள்ளியிலேருந்து வீடு திரும்பும்போது துப்பாக்கி ஏந்திய ஒருவர் எங்கள் பேருந்தில் ஏறி சுடுறதுக்கு வந்திருப்பாரு. அதில் மலாலா யாருன்னு கேட்டிருப்பாரு. எனது தலையின் இடது பக்கத்தில் சுட்டார். 10 நாட்கள் கடந்து இங்கிலாந்தில் உள்ள பர்கிங்ஹாம் என்னும் இடத்தில் உள்ள மருத்துவமனையில் கண் விழித்தேன். பல மாதங்கள் அறுவை சிகிச்சையிலும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் கடந்தன. இங்கிலாந்தில் உள்ள எனது புது வீட்டில் என் குடும்பத்தினாலும் மீண்டும் சேர்ந்த நான் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை எனது போராட்டத்தை தொடர்வேன் என உறுதி பூண்டார். அந்த குழந்தை கல்வி கற்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கும் 2012. ஆனாலும் அவங்க அதுல இருந்து வெளியே திருப்பி பெண்களுக்காக போராடி இருப்பாங்க. அனைத்து பெண்களும் 12 ஆண்டுகள் இலவச, பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன். 130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்றைய சூழலில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் உள்ளன. இது எல்லாமே அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. இதில் மெயின் அவங்களுக்கு இந்த இது நடந்தது 2012 அக்டோபரில். அடுத்து முக்கியமான ஒரு செயலி பற்றி சொல்லியிருப்பாங்க, காவலன் செயலி. இதை பற்றி ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆபத்து காலத்தில் உதவிட
கவர்மெண்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குனதான் இந்த காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய SOS செயலி. இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நமக்கான உதவியை நாடலாம். அடுத்து 1098 1098 இந்த லைன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உதவி மைய எண். ஸோ 24 மணி நேரமும் கட்டணம் இல்லாமல் செயல்படக்கூடிய உதவி எண் ஹெல்ப்லைன் நம்பர் தான் இது. இது குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். அடுத்து போக்சோ சட்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. போக்சோ ஆக்ட் இது வந்து 2012 கொண்டு வந்திருக்காங்க. குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த போக்சோ. போக்சோக்கான மீனிங் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறதான் இந்த போக்சோ ஆக்ட் 2012. இது ரொம்ப முக்கியம், இந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உள்ள அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா 18 வயது வரை உள்ள எல்லாருமே குழந்தைகள்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியை உறுதியளிக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதுதான் பதிவு செய்வாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட மாட்டாங்க. பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்க, குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காக மரண தண்டனை வழங்கக்கூடிய ஒரு கடுமையான சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் எப்போ சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 2012 இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. பட் அதில் சேஞ்சஸ் வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை வந்து திருத்திருக்காங்க 2019. அப்புறம் இச்சட்ட திருத்தத்தை முனைப்புடன் செயல்படுத்துவதற்காக இந்திய அரசு போக்சோ விதிமுறை 2020 நடைமுறைப்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பச்சன் பச்சாவ் ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இளமையை காப்பாற்று இயக்கம் அப்படிங்கிறதான் இது. பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனராக இருந்தவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இந்த பச்சன் பச்சாவ் ஆந்தோலன் அப்படிங்கிற இந்த இயக்கத்தோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து 86,000 குழந்தைகளை வந்து காப்பாற்றியிருக்காருன்னு சொல்லலாம். 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்பதற்காக 80,000 கிலோமீட்டர் நீளத்தில் குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே செஞ்சவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 24 சொல்கிறாங்க 14 வயசுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. ஆர்டிகிள் 45 என்ன சொல்கிறாங்கன்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 நிறைவேற்றினாங்க இல்லையா? அதாவது தன்னுடைய மூதாதையரின் சொத்துக்களை பெண்களுக்கு சம உரிமை வழங்கினதா 1989. இதை எப்போ திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 திருத்திருக்காங்க. அதாவது மூதாதையரோட பிரிக்கப்படாத சொத்துக்களில் கூட வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு சொல்லி 2005 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் PR அம்பேத்கரும். சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணியில் பெண்களை ஈடுபடுத்தப்படுவதற்கான தடையை மீட்டெடுத்தல். இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டங்கள். அடுத்து நம்மளுடைய பிரிவு கேட்டகரிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு 3.5%, மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% சொல்லி மொத்தமாக 69% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க.
10 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள கடை மற்றும் வணிக வளாகங்கள் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய 12லேருந்து 14 மணி நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்களாம். ஸோ அப்போ கடையில் வணிக வளாகங்கள் வேலை செய்யும் பெண் பணியாளர் அமர்ந்தோ சுவரில் சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்கப்படுது. ஸோ இது வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்லி இதுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை பரிசீலித்து கேரள அரசு வணிக நிறுவன சட்டத்தில் 2018 ஜூலையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு முறையான சேர்லாம் கொடுத்து உட்கார வைக்கணும், அவங்களுக்கான ஓய்வு கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்தது வந்து கேரள அரசு வணிக நிறுவன சட்டம் 2018 ஜூலை மாதத்தில். தொழிலாளர் நலனில் டாக்டர் BR அம்பேத்கரோட பங்களிப்பு ஏற்கனவே பெண்கள் நலனில் பார்த்தோம். அதே மாதிரி தொழிற்சாலையில் வேலை நேரத்தை குறைக்கிறது, அதே மாதிரி தொழிற்சங்கங்களுக்கு கட்டாய அங்கீகாரம் கொடுக்கறது, வேலைவாய்ப்பு அலுவலகங்களை அமைக்கிறது, தொழிலாளர் காப்பீட்டு கழகம் ESIங்கிற அமைப்பை உருவாக்குறது, தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்கப்படுறது, அப்புறம் நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி, இது எல்லாமே வந்து தொழிலாளர் நலனுக்காக அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள். ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.